கடவுள் அருள் யூடியூப் சேனல் அனைத்து நேயர்களுக்கும் திண்டுக்கல் ஹரிஹரன் சர்மாவின் வணக்கம். மாசி மாதம் 22ஆம் நாள் வருகிற 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:28 சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து பயிற்சியாய் மீன ராசிக்கு செல்கிறார். வாக்கிய ரீதியாக ஆலயங்களில் அன்றுதான் சனிப்பயிற்சி யாகங்கள் எல்லாம் இனிமே நடக்கிறது. திருநள்ளாறில் மிக விமர்சையாக அந்த யாகம் நடக்கும். இந்த சனிப்பெயர்ச்சி காலகட்டத்தில் லக்னம் மீனமாகவே வருகிறது. அந்த மீனத்தில் சனி பகவானின் ஆதிக்கம் தொடரும். லக்னாதிபதி குரு 4ஆம் இடத்தில் வக்ரம் பெற்று அமர்கிறார். 6இல் கேது, 7இல் சந்திரன். அஸ்த நட்சத்திரத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி நடக்கிறது. சூரியன், ராகு, செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் அனைத்துமே கும்பத்திலே இருக்கின்றன. அதாவது லக்னத்திற்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்றன. இந்த அமைப்பு லக்னம் சர்ப்பத்திரேகானம் என்னும் சில தோஷத்தில் தான் நடக்கிறது. அப்போ சர்ப்பத்திரேகானம்னு எடுத்துக்கிட்டால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் தொடர்புக்காரகன் சனி பகவான். அப்போ லக்னாதிபதி சர்ப்பத்திரேகானத்தில் இருக்கார். லக்னாதிபதியும் கேந்திரம் ஏறி இருக்கார். ஏன்னா குரு எப்பவுமே திருகோணம் ஏறணும், இங்கே கேந்திரம் ஏறி இருக்கிறார். இதனால் என்ன, மக்கள் மத்தியில் சில தேவையற்ற ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒருவித தேவையில்லாத ஒரு ஆர்ப்பாட்டங்கள், சில போராட்டங்கள், ஒரு ஸ்திரத்தன்மையற்ற ஒரு நிலை. மக்களின் மத்தியிலே ஸ்திரத்தன்மை இருக்காது. என்ன செய்யறோன்னே தெரியாது, எதுக்காக செய்யறோன்னு தெரியாது, செய்யணும் அது மாத்திரம்தான் நினைப்பாங்க. இந்த மாதிரி மக்கள் சற்று சிந்திக்கும் சக்தி குறைந்துதான் மக்கள் தன்மை செயல்படும். 7ஆம் இடத்த சந்திரன், சனி பகவான், சந்திரன் பகவான் நேரம் பார்வையினால் இதை ஒரு புணர்வு தோஷம் என்று சொல்கிறோம். ஏன்னா சந்திரன் வேகம், சனி அமைதி. அப்போ சும்மா இருக்க அமைதியாகவே இருந்துருவாங்க. வேகமாக இருக்கிறவங்க கண்மூடித்தனமான வேகத்தை காட்டுவார்கள். இது போன்ற இந்த அமைப்பு எல்லாம் எந்த அளவு சாதகமாக என்னடா பொதுவான பலன் சொல்லும்போது இது ஒரு சாதகமற்ற சூழ்நிலை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். ஏன்னா சனிபகவான் அங்கிருந்து காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தையும், காலபுருஷனின் பாக்கியஸ்தானத்தையும், காலபுருஷனின் 6ஆம் இடத்தையும் அவர் பார்க்கிறார். இது அவ்வளவு சாதகம்னு சொல்றதுக்கு இல்லை என்று தான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ இந்த சனிப்பெயர்ச்சியினால் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன என்ன நடக்கும் என்பதை நாம் வரக்கூடிய பதிவில் பார்ப்போம். மீனராசி நேயர்களே, உங்கள் ராசியில் 3 மற்றும் 8ஆம் அதிபதி சுக்கிரன் ஆல்ரெடி உச்சம் பெற்று உட்கார்ந்திருக்கார். 4 மற்றும் 7ஆம் அதிபதி உங்கள் ராசியை நோக்கி எல்லா கிரகங்களும் உங்கள் ராசியை தான் பயணிச்சுட்டு இருக்கு. ராகுவை தவிர சூரியன், புதன், செவ்வாய் எல்லாம் உங்கள் ராசி நோக்கி பயணிச்சுட்டு இருக்காங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல இத்தனை கிரகங்கள். 12ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியாக சனி பகவான் உங்கள் ராசியில் இப்போ பெயர்ச்சியை வர்றார். சனி இருக்க கொடுக்கும் ஒரு பழமொழி உண்டு. குரு பார்க்க கொடுக்கும், சனி இருக்க கொடுக்கும். உங்கள் ஆழ் மனதை தூய்மையாக்கும், நல்ல சிந்தனைகளை உங்கள் மனதில் விதைக்கும். ஒன்று வருதுன்னா நம்ம யோகம்னு நினைச்சிடக்கூடாது. ஏன் வருது, சமய சந்தர்ப்பம் இல்லாமல் வருது, கொஞ்சம் சிந்தித்து செயலாற்ற வேண்டிய தன்மை தான் உங்களுக்கு. மறைந்த புதன் நிறைந்த புத்தியை தருவான்னு சொல்லுவாங்க. 12ல் புதன் மறைஞ்சிருக்கான். யோசிக்கணும், ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா அது ஏன் வருது, எதுக்கு வருது, நமக்கு எதனால் என்ன பிரயோஜனம், இதால் யாராவது பாதிப்பு வந்துருமா, இதையெல்லாம் சிந்திக்கக்கூடிய ஆற்றலை மறைந்த புதன் உங்களுக்கு தருவார். 6ஆம் அதிபதி சூரியன் 12ல் மறைவது தப்பு இல்லை, நல்ல கிரகம் மறைஞ்சிடக்கூடாது. ஆனால் 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக செவ்வாயும் 12ல் மறைந்து உட்கார்ந்திருக்கிறார். அப்போ என்ன செய்யணும், செவ்வாயை மறைஞ்சு உட்காந்துருக்கான்னு என்ன செய்யணும் அப்படின்னா, பூர்வீக சொத்துக்கள் நமக்கு ஏதாவது வர வேண்டியது பாக்கி இருக்கா, இல்லை பூர்வீக ஊரில் போய் நம்ம வாழ்வோமா, அப்போ பூர்வீக ஊரோடு கொஞ்சம் தொடர்பு வச்சு கொள்ளுங்கள், அது நன்றாக இருக்கும் உங்களுக்கு. அந்த ஊரில் யார் சொந்த பந்தம் இல்லை, ஒன்றும் இல்லை, சொந்த வீடு இல்லை, வாசல் இல்லை, வாய்க்கால் இல்லை, அதெல்லாம் யோசிக்காதீங்க. அங்கே இடம் ஒரு வச்சுக்கோங்க. நானும் இந்த பூர்வீகத்தை சேர்ந்தவன் தான். ஏதோ ஒரு காலம் எங்கள் முன்னோர்கள்லாம் வெளியூர் வந்துட்டாங்க, நாங்களும் வெளியூர் வந்துட்டோம். ஆனால் அந்த ஊரில் தொடர்பு வச்சுக்கோங்க. அந்த ஊர் தெய்வத்தை வழிபாட்டு வாருங்கள். அந்த ஊரை கோயில் பிரதான கோயிலாக இருக்கும்.
அந்த கோயிலெல்லாம் வழிபட்டு வாருங்கள். ஏன்னா பாக்கியாவை செவ்வாய் 12 மறைஞ்சானா அதைத்தான் செய்வார். ஏன்னா 12 செவ்வாய் மறைஞ்சிட்டான், 12 செவ்வாய் மறைஞ்சிட்டான், இப்போ கடத்திர தோசம் இருக்குது, செவ்வாய் தோசம் இருக்குது, அந்த இதெல்லாம் கலப்படாங்க. எந்த கிரகமும் தோசம் கிடையாது. நாம் கரெக்டாக இருந்துட்டோம்னா. அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது அதீத நற்பலன்கள் கண்டிப்பாக கொடுக்கும். மனம் தெளிவு வரும். ஏன்னா உங்கள் பூர்வ புண்ணிய ஸ்தானமும் நீர் ராசி, உங்கள் ராசியும் நீர் ராசி. அப்போ நீர் ராசி காரகன் நீர் ராசியை பார்ப்பதால் அது மட்டுமல்ல, உங்கள் ராசி அதிபதி இந்த 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் 6/1/2026 நேரங்க வர்றாரு. கடகராசிக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. வெளிநாட்டு பழக்க வழக்கங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், வெளிநாட்டு சம்பந்தமான கல்வி கேள்விகளை திறந்து விளங்குதல், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு அனைத்திலுமே அமோகமான நற்பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு. அதனால் தைரியமாக இருங்க. ரொம்ப நாளாக பண்ணுறேன், ட்ரை பண்ணுறேன், கிடைக்க மாட்டேங்குது விசா. இந்த காலகட்டங்களில் சக்ஸஸ் ஆகும். நல்ல விசா கிடைக்கும், நம்பிக்கையான ஆட்கள் மூலம் விசா கிடைக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும், பணம் தங்கும். அதுதாங்க பெரிய விஷயம். பணம் பல பேருக்கு வருது, கையில் 10 விசா தங்க மாட்டேங்குது. காலையில் சிங்கிள் டீக்கல் அங்கே அடிச்சுட்டு இருப்பானோ, அதெல்லாம் இல்லை. அதனால பணம் தங்கும் கையில் உங்களுக்கு. இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு என்ன, ஜூன் மாதத்துக்கு இன்னும் ஒரு 2 மாதம் தான் இருக்குது. மார்ச் ஏப்ரல் மே 3 மாதம் முடிஞ்சாச்சுன்னு அடுத்த ஜூன் மாதம் வந்து, ஜூன் மாதம் வந்துன்னா குரு பயிற்சியாராரு. குரு பயிற்சியாகி ஜாமனை பார்க்குறாரு. தன்னுடைய 9ஆம் பார்வையாக பாக்கிய பார்வையாக உங்கள் ராசி அதிபதி உங்கள் ராசியை பார்ப்பது, 5ஆம் அதிபதியாக சந்திரன் உங்கள் ராசியை பார்ப்பது ஜூன் மாதம் மேலே அமோகமான காலகட்டம் இந்த மீன ராசிக்காரங்களுக்கு. ஏன்னா 1-5-9 பலம் பெறுவது பெரிய விஷயங்க. 1-5-9 பலம் பெறுவது பெரிய விஷயம். அந்த பாக்கியாதிபதி எல்லாம் உங்கள் ராசிக்கு வரப்போகிறாங்க. எல்லா ராசிக்கு வரப்போ தான் போகிறாங்க. உங்கள் ராசிக்கு அதே நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறார்கள். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து மீனராசிக்காரங்கள் கடற்கரைக்கு அருகில் உள்ள ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு சொல்லுங்கள். ராமேஸ்வரம், நம்ம ராமநாதபுரம், எந்த ஊருன்னா திருமுல்லானி, இது போன்ற ஆலயங்களை சென்று வழிபாடு பண்ணுங்கள். நிச்சயமாக நற்பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சிவஸ்தலம் சென்று வாருங்கள். மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள், அதே நற்பலன்கள் நடக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு ஒரு மஞ்ச வஸ்திரம் ஒரு நல்ல வயசான ஏழை பிராமணனுக்கு வாங்கி கொடுங்க. இல்லை நீங்கள் யாராவது குருவாக மதிக்கக்கூடியவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. இனிப்புகளை விநியோகம் பண்ணுங்கள். இவை அனைத்துமே இந்த மீனராசிக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்கள் காலம் பொற்காலமே. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.